வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப ஈஸியா ஒரு பேட்ச் ஒர்க் குடுத்து நம்ம எப்படி வந்து ப்ளவுஸ் டிசைன் வந்து பண்ண போறோம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். கேன்வாஸ் குடுத்து தான் இது வந்து ஸ்டிச் பண்ண போறோம். பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்தோட அகலம் 3 1/4 வந்து இருக்குது. கீழ இறக்கம் வந்து 10 இன்ச் இருக்குது. நீங்க எப்பயுமே டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து லைனிங் மூட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாரி பேட்ச் ஒர்க் குடுத்து நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு. லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபுல்லா எல்லாமே அட்டாச் பண்ணி கீழ பாட்டம் மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே மாரி கேன்வாஸ் எடுத்திருக்கேன். கேன்வாஸில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ மெஷர்மெண்ட் எடுத்தோம் இல்லைங்களா? 3 1/4 அது 3 1/4 அப்புறம் கீழே இறக்கம் வந்து 10 இன்ச். அதை வந்து நான் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். கஸ்டமர் வந்து டிசைன் சென்ட் பண்ணிட்டாங்க. அந்த டிசைன் படி தான் நம்ம வந்து இப்போ வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் நெக் மாதிரி வந்து நமக்கு வந்து வரும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே வந்து ஒரு 1 1/4 இன்ச் அளவில் நான் வந்து மெஷர்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா 1 1/4 கொடுக்குறப்ப நமக்கு வந்து அந்த பார்டர் லைன் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். அதனால் பார்க்குறக்கு டிசைன் நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் வந்து ஒரு 1 1/4 இன்ச் அப்படிங்கிறது மீடியம் சைஸ் தான். இப்போ நான் இதை வந்து சரியாக அப்படியே கரெக்டாக வந்து வரைஞ்சிட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கீழே பாட்டம் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150 ருபீஸ் வந்து இந்த பேக் நெக் டிசைனுக்காகவும், நாட் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அந்த நாட்டுக்காக வந்து 30 ருபீஸும் வந்து நான் இதில் சார்ஜ் பண்ணியிருந்தேன். இப்போ மேலே கட் பண்ணும்போது எப்பயுமே வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்காவது நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நெக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காரும் ஷோல்ட்ரு. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்கு கழண்டுட்டு வர மாதிரியெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது ரீசன் எல்லாமே இந்த மாதிரி வர்றதுனால தான். அதனால் வந்து நமக்கு சரியான அளவில் நம்ம கட் பண்ண அளவுலேயே நமக்கு நெக் வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ சாரீலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச் அளவில் நான் வந்து லென்த்தி கிளாத்து உள்ளே வந்து நான் உள் பக்கமாக சாரியோட உள் பக்கமாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா 5.25 மீட்டர் இருந்தது. இதில் நான் வந்து 6 இன்ச் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். நம்ம பாயிண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 15 பாயிண்ட் அந்த மாதிரி வந்து வரும். சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் டபுளாக போட்டிருக்கேன். ஏன்னா சிங்கிளாக தான் ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் சிங்கிளாக போடுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேன்வாஸ் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நமக்கு அப்படியே பளிச்சுன்னு வந்து தெரியுது. நீங்கள் இல்லைன்னா வந்து ஒரு லைன் ப்ளூ கலர் லைனிங் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதனால் நான் வந்து டபுள் லைனே வந்து இதில் வந்து நான் போட்டுட்டு நான் இப்போ அவுட்ரு எல்லாமே நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறமேலு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே இந்த இடத்துல நான் பைப்பிங் தான் கொடுக்க போகிறேன். நீங்கள் பைப்பிங் கொடுக்கலிங்க அப்படின்னு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவில் துணி விட்டுட்டு அதை மடித்து தைச்சிட்டு அது மேலே நீங்கள் வந்து லேஸ் வச்சு ஏதாவது கூட கவர் பண்ணிக்கலாம். நான் பைப்பிங் கொடுக்கறனால ஒட்டை வந்து வெட்டி விட்டுட்டேன். இப்போ பைப்பிங் வந்து கிராஸ் பீஸில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் 1 இன்ச்சு சைஸ்க்கு. அந்த கிராஸ் பீஸில் கட் பண்ண பைப்பிங்கை அப்படியே வந்து நெக்கை சுற்றியும் அந்த நெக்கோட கீழே அவுட்லைனுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். வச்சதுக்கப்புறமேலு நம்ம வந்து ஒரு சைடு மடித்து தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த உள்பக்கம் வந்து அது உள்ளார கேன்வாஸ்லேயே வந்து போயிடும். அது வந்து வெளியில் நமக்கு தெரியாது அப்படிங்கிறனால அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து அதே சைஸில் மடித்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டுட்டு வரேன். எந்த சைஸ்க்கு நம்ம வந்து மடிக்க ஸ்டார்ட் பண்ணமோ அதே சைஸில் மடித்து நம்ம இந்த மாதிரி வந்து தையல் போட்டு வந்துடலாம். இந்த கார்னரை மடித்து வச்சு தைக்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த கார்னரையும் அப்படியே அழகாக மடித்து கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து வந்துடும். நம்ம கேன்வாஸ் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அந்த பைப்பிங் வந்து அழகாக வந்து தனியாக வந்து வந்துடும். அதனால வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. எந்த விதமான டிசைன் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இப்போ இந்த சைடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ணி ரெடியாக தான் வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து 2ஆக மடித்து இதோட சென்டர் பாயிண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அப்படியே வந்து பேக் பூரா வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மேலேருந்து கீழே வரையும் சென்டர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நான் வந்து மேலே மட்டும்தான் வந்து சென்டர் பார்த்தேன். கீழே வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா மேலேருந்து கீழே வரையும் அப்படியே சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம வச்சு தைக்கிற இந்த கேன்வாஸோட இதுலேயும் சென்டர் மார்க் பண்ணிட்டோம்னா ரெண்டும் ஒன்றா இணையுதா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கேன்வாஸில் ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துக்கிறேன். தையல் போட்டு எடுத்துகிட்டு
ரொம்ப ஒட்டி வெட்டிறக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுல துணிய மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஒட்டி வெட்டிட்டோம் அப்படின்னா, நமக்கு பேக்ல திருப்பும்போதே வந்து அப்படியே நூல் பிரியிற மாரி வந்து ஆயிடும். அதனால கேர்ஃபுல்லா வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த கார்னர்லலாம் மட்டும் சின்ன சின்ன கட் குடுத்துட்டு, இந்த வளைவு வருது பார்த்தீங்களா, அந்த வளைவு வர இடத்துல எல்லாமே நான் வந்து சின்ன சின்னதா கட் குடுத்துர்றேன். கட் குடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ஈஸியா வந்து திருப்புறதுக்கு வந்துரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேல் பக்கம் நம்ம ப்ளூ கலர் நூல் போட்டிருக்கோம். ப்ளூ கலர்ல வந்து கிளாத் கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம அப்படியும் வச்சு தைக்கலாம். நம்ம அவுட்ரு மட்டும் தையல் போட்டுக்கலாம். நமக்கு அந்த கழுத்துக்கிட்ட படிமான தையல் போடாமலும் நம்ம விட்டுறலாம். ஆனா வந்து நானு லைனிங் கிளாத்தில் வந்து படிமான தையல் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா வந்து அப்போ தான் நமக்கு இது இன்னும் நல்லா ஃபினிஷிங்காக நல்லா நீட்டாக இருக்கும். நம்ம வந்து திருப்பவே தேவையில்லை. அதுவே அழகாக வந்து நமக்கு திரும்பி வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து உள்பக்கம் தையல் போடும்போது மேல் பக்கம் போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போ நான் அப்படியே மடித்து வச்சுட்டு நான் வந்து தையல் வந்து போட்டு விட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த பைப்பிங் மேலேயே நான் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துடுறேன். இப்போ இதோட ஒர்க் எல்லாமே ஃபுல்லாக வந்து முடிஞ்சுது. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு நாட் வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வைக்கும்போது அதிகமாக வந்து லேஸ் ஒர்க்கெல்லாம் விரும்பாதவங்களுக்கு இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்கில் நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.